2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் 6வது 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பூர்வ உலகத்தையும் தப்பவிடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணி சோதோம் கோமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்தில அவபக்தியாய் நடப்பவர்களும் அவைகளை திஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்க. இங்கே 2 நியாய தீர்ப்பை குறித்து ஆண்டவர் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நியாய தீர்ப்பு ஜலத்தினாலே உண்டானது, இன்னொரு நியாய தீர்ப்பு அக்கினியினாலே உண்டானது. முழு உலகத்தையும் தப்ப விடாமல் ஜலப்பிரளயத்தினாலே ஆண்டவர் எல்லாரையும் அழித்து போட்டார். அடுத்ததாக சோதோம் கோமோரா என்கிற அந்த பட்டணத்தை அக்கினியினாலும் கந்தகத்தினாலும் ஆண்டவர் அழித்து போட்டார். பாருங்கள், 2 நியாய தீர்ப்பு இந்த பூமியின் மீது ஏற்பட்டிருக்கிறது. அதுல 2 பேர் அந்த நியாய தீர்ப்புக்கு தப்புவித்தார்கள். 2 பேருடைய குடும்பம் நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொண்டது. முதல் நியாய தீர்ப்புல நோவாவும் அவனுடைய குடும்பத்தாரும் 8 பேர் மாத்திரம் தப்பித்து கொண்டார்கள். 2வது நியாய தீர்ப்பு சோதோம் கோமோரா பட்டணத்தின் மீது ஏற்பட்ட பொழுது லோத்துவும் அவனுடைய பிள்ளைகளும் தப்பித்து கொண்டார்கள். ஆனால் லோத்தினுடைய மனைவிக்கு ஒரு கட்டளை சொல்லப்பட்டது, நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காதே என்பதாக. ஆனா அந்த சகோதரி பின்னிட்டு திரும்பி பார்த்தபடினாலே உப்பு தூணாக அவர்கள் இன்று வரைக்கும் நின்று கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால் நமக்கு எச்சரிப்பு உண்டாக்குவதற்காக. அதனால்தான் இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்த நாட்களில சொன்னார், லோத்தினுடைய மனைவியை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். யார மறந்தாலும் சரி, லோத்தினுடைய மனைவியை நீங்கள் மறந்துடக்கூடாது, நினைச்சுக்கிட்டே இருக்கணும். காரணம் என்ன அப்படின்னா, அவர்கள் பின்னிட்டு திரும்பி பார்த்தார்கள். பின்னிட்டு எகிப்தையும் எகிப்தினுடைய கலாச்சாரத்தையும் உலகத்தையும் அவர்கள் பார்த்தபடினாலே ஆண்டவர் நீ உப்பு தூணாக நின்று எல்லாருக்கும் ஒரு பாடமாக காட்சியளிக்க வேண்டும் என்று ஆண்டவர் உப்பு தூணாக நிறுத்திவிட்டார். இந்த 2 நியாய தீர்ப்புல தப்பித்து கொண்டவர்கள், முதலாவது நோவா தப்பித்து கொண்டதற்கான காரணம் என்னவென்றால், வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிற பொழுது நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தான். பெரிய ஒரு அழிவை நான் உண்டாக்க போகிறேன் என்று நோவாவிடத்தில் ஆண்டவர் பேசுகிறார். அப்பொழுது நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவனோடு கூட நோவா சஞ்சரித்து கொண்டிருந்தபடினாலே வந்த அழிவிலிருந்து தப்பித்து கொண்டார். இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் வரப்போகிற அழிவிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்றால் தேவனோடு கூட சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் நமக்கு தேவை. நோவாவுக்கு குடும்பங்கள் உண்டு, நோவாவுக்கு பிள்ளைகள் உண்டு, நோவாவுக்கு மனைவி உண்டு, எல்லாமே உண்டு. ஆனாலும் நோவா தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தார். அதே நேரத்தில் அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நோவாவுடைய காலத்துல இருந்தவர்களுக்குள்ள நீதிமானும் உத்தமனுமாயிருந்தான். நோவாவுடைய நாட்களில வாழ்ந்த மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல.
நித்தம் நித்தம் அவர்கள் பாவம் செய்து தேவனை துக்கப்படுத்தினவர்கள். நோவாவை சுற்றிலும் இருக்கிற எல்லா மக்களுமே பாவிகள் தான். யாருமே நீதிமான் கிடையாது, யாருமே நல்லவர்கள் கிடையாது. ஏனென்றால் அந்த மக்களை குறித்து ஆண்டவரே சொல்லுகிறார், மனுஷனுடைய அக்கிரமம் பூமியில பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றமெல்லாம் நித்தமும் பொல்லாததே என்றும் கர்த்தர் கண்டு தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்திற்கு விசனமாயிருந்தது. பாருங்க, ஆண்டவருடைய இருதயத்தையே கஷ்டப்படுத்திட்டாங்க எல்லா மனிதர்களும். அப்படிப்பட்ட மனிதர்கள் மத்தியில வாழ்ந்தவர் தான் நோவா. ஆனா அவர் தேவனோடு கூட சஞ்சரித்தார். தேவனோடு கூட சஞ்சரித்தபடினால, எப்பொழுதும் தேவனோடு கூட பேசுகிறவராக காணப்பட்டபடினாலே அந்த அழிவில் இருந்து தப்பித்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் வரப்போகிற அழிவில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்றால், என வேத வசனம் சொல்லுகிறது, எப்படி சோதோம் கோமர பட்டணத்தின் மீது வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் இறங்கி வந்ததோ அதே போல மறுபடியும் சம்பவிக்க போகிறது. திருடன் வருகிற விதமாய் மனுஷகுமாரன் வருவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் வருகிற பொழுது பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அக்கினிக்கு இரையாகும். எல்லாமே அக்கினிக்கு இரையாகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து நாம் தப்பிக்க வேண்டும் என்றால் ஒரே ஒரு வழி, தேவனோடு கூட சஞ்சரிப்பது மாத்திரம்தான். தேவனோடு கூட இருப்பது மாத்திரம்தான் வரப்போகிற அழிவில் இருந்து நம்மை பாதுகாக்கும். இன்னைக்கு அந்த அனுபவம் எத்தனை பேருக்குள்ள இருக்குது அப்படின்னு தெரியல. இல்லை என்றால் இந்த அனுபவத்திற்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். நோவாவை சுற்றில் இருக்கிற எல்லா மக்களுமே பாவம் செய்தவர்கள் தான். ஜெபிக்கிறவர்கள் கிடையாது, பரிசுத்தமாய் வாழ்கிறவர்கள் இல்ல, ஆண்டவரை துக்கப்படுத்துகிறவர்கள் தான் இருந்தார்கள். ஆனால் அவர்கள் மத்தியில நோவா நீதிமானாக வாழ்ந்து காண்பித்தார். இன்னைக்கு நிறைய பேரு பரிசுத்தமா வாழாததற்கு, பக்தி வைராக்கியமாய் வாழாததற்கு சொல்லுகிற காரணம் என்னவென்றால், என் சுற்றிலும் இருக்கிறவர்கள் சரியில்லை, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க சரியில்லை, என்னோடு கூட பேசுகிறவர்கள் பழகுகிறவர்கள் ஆவிக்குரியவர்கள் இல்லை, அதனால நானும் கொஞ்சம் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிச்சிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல கேட்டிருக்கிறேன். இந்த நோவாவை சுற்றில் இருக்கிற மக்கள் எப்படிப்பட்ட மக்கள் என்றால் எல்லாருமே பாவிகள் தான். ஏன்னா 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தான். நோவாவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார், நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா 100 வருஷம் போய் சொன்னார், இந்த மாதிரி நீங்க எல்லாம் பாவம் செஞ்சிட்டீங்க, அதனால நீங்க மனம் திரும்புங்க, எல்லாரும் ஆண்டவர்கிட்ட வாங்க, பாவம் செய்யாதுங்க அப்படின்னு 100 வருஷம் சொல்லி பார்த்தார். ஆனா யாருமே கேட்கல. அப்படிப்பட்ட மக்கள் மத்தியில தான் நோவா வாழ்ந்தார். ஆனாலும் தன்னை காத்து கொண்டார், தன்னை காத்து கொண்டார். தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டபடினாலே நோவா தப்பித்தார். இன்னைக்கு நீங்களும் நானும் வரப்போகிற நியாய தீர்ப்புல தப்ப வேண்டும் என்றால், இந்த நோவாவை போல நாம பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அவங்க அப்படி இவங்க அப்படி அப்படின்னு மற்றவர்களை நம்ம பார்க்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேரு மற்றவங்களை பார்த்து பார்த்து செஞ்ச தப்புக்கு மற்றவங்களை குற்றம் சாட்டிய இன்னைக்கு நம்ம பரிசுத்த வாழ்க்கைய இழந்து போய் நிற்கிறோம். ஏதாவது ஒரு சாக்கு போக்கு சொல்லிடுறோம். இன்னைக்கு நம்ம இங்க இருக்கிற இந்த நிலைமை, பரிசுத்தம் இல்லாத நிலைமைக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம மத்தவங்களை சொல்றோம், அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அதனாலதான் அப்படி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா நோவா சொல்லிருக்கலாம், இல்ல இல்ல, அவங்க எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் சரி, நான் என் தேவனோடு கூட சஞ்சரிப்பேன், நான் என்னுடைய தேவனோடு கூட நான் பேசுகிறவனாக காணப்படுவேன் என்று அதுல உறுதியா இருந்தபடினால நோவா மூலமாக நோவாவுடைய குடும்பம் காக்கப்பட்டது. நோவா மூலமாக 3 பிள்ளைகள்
நோவா மூலமாக மனைவி, நோவா மூலமாக 3 மருமக்குமார்கள், 8 பேர் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நாம இந்த ஆவிக்குரிய ஜீவியத்திற்குள்ள, இந்த ஜெப வாழ்க்கைக்குள்ள இருக்கிறபடினால நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும். நம்முடைய குடும்பம் காக்கப்பட வேண்டும். பாருங்க, நோவாவிடத்துல ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கப்பல் கட்டணும், பேழை உண்டு பண்ணணும்னு சொன்ன உடனே தன் குடும்பத்திற்காக, தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்காக பேழையை உண்டாக்கினார் என்று எபிரேயர் புஸ்தகத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இந்த காரியத்தை 11ஆம் அதிகாரத்தில் எழுதி வைத்திருக்கிறார். 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்குள்ளானது என்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். அங்க எழுதப்பட்டிருக்கிறது, நோவா தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். இன்னைக்கு நிறைய பேர் நான் மட்டும் ரட்சிக்கப்பட்டா போதும், என் குடும்பம் எப்படின்னா போட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. என்னை சார்ந்தவர்கள் எப்படின்னா போட்டு நினைக்கிறாங்க. இல்ல இல்ல, இந்த நோவாவை போன்றதான சிந்தனை நமக்குள்ள வரணும். நான் ரட்சிக்கப்பட்டேன், அடுத்தது என் குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்ற வார்த்தையே, நீ ஆயத்தப்படு, அடுத்தது ஆயத்தப்படுத்து, அடுத்தது உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்திற்கு நீ காவலனாயிரு. முதல்ல நாம ரட்சிக்கப்பட்டோமா, அடுத்தது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிறவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக நாம பிரயாசப்பட வேண்டும். எப்படியாகிலும் சரி, நம்ம கூட அவர்களோ வரப்போகிற அழிவிலிருந்து பாதுகாக்கப்படுவதற்கு நாம் பிரயாசப்பட வேண்டும், முயற்சி பண்ண வேண்டும். அந்த முயற்சி பிரயாசம் நமக்குள்ள உண்டா? இல்லை என்றால் அதற்காக நம்ம தீவிரமாய் செயல்பட வேண்டும். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவின் வருகையோ மிக மிக சமீபமாய் இருக்கிறது. இயேசு சொன்ன வார்த்தைகள் இப்பொழுது நம்மை சுற்றிலும் நடந்து கொண்டிருக்கிறது. பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்களில அவர் சொன்ன வார்த்தை, லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 17ஆம் அதிகாரத்துல இந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. 26வது வசனம், நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாரனுடைய நாட்களிலும் நடக்கும். நோவா பேழைக்குள் பிரவேசித்த நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்து குடித்தார்கள், பெண் கொண்டு கொடுத்தார்கள், ஜலப்பிரளயம் எல்லாரையும் வாரி அழித்து போட்டது. பாருங்க, நோவாவுடைய நாட்களில நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களில நடக்கும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நோவாவுடைய நாட்களில ஜனங்கள் பயபக்தி இல்லாதவர்களாக வாழ்ந்து வந்தார்கள். நித்தம் நித்தம் அக்கிரம சிந்தனை, அநியாயம் செய்கிற மக்கள், இப்படிதான் அவரை சுற்றிலும் இருக்கிற மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். அதே போல மனுஷகுமாரன் வருகிறதற்கு முன்பாக இந்த பூமியில நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்னைக்கு நம்மை சுற்றிலும் அப்படிப்பட்ட மக்கள் தான் இருக்கிறாங்க. உணர்வில்லாத மக்கள். எத்தனை முறை சத்தியத்தை சொன்னாலும் சரி, எத்தனை முறை நீதியை பிரசங்கம் பண்ணினாலும் சரி, ஜனங்கள் இன்றைக்கு கேட்பதற்கு ஆயத்தம் இல்லை. காரணம் என்ன அப்படின்னா, வேத வசனம் நிறைவேறுகிறது, இயேசு சொன்ன வார்த்தை நிறைவேறுகிறது. நோவாவுடைய நாட்கள்ல நடந்தது போல நடக்கும். நோவாவுடைய நாட்கள்ல ஜனங்கள் உணர்வில்லாம இருந்தாங்க, அதே போல இருப்பாங்க அப்படின்னு இயேசு சொன்னார். அந்த வார்த்தை நிறைவேறுகிறது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள உணர்வே இல்லை. இயேசுடைய வருகை குறித்ததான சிந்தனையே கிறிஸ்தவங்களுக்குள்ள இல்லை. இங்கேயே அப்படியே இருந்தது போல இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்திற்காக, உலக ஆசா பாசங்களுக்காக, உலக சம்பாத்தியத்திற்காக இன்றைக்கு ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாம போய் எவ்வளவுதான் பிரசங்கம் பண்ணாலும் சரி, எவ்வளவுதான் வருகை குறித்து சொன்னாலும் சரி, ஒரு உணர்வில்லாம இருக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா, நோவாவுடைய நாட்கள்ல ஜனங்கள் அப்படித்தான் இருந்தாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களா, 100 வருஷம் ஒரு மனுஷன் போய் சொல்றான், இந்த மாதிரி ஆண்டவரை நீங்க துக்கப்படுத்தாதுங்க, ஆண்டவருக்கு நேர திரும்புங்க,
தப்பை உணர்ந்து நீங்க வாங்கன்னு 100 வருஷம் சொல்றார். யாருமே கேட்கல. ஆனா அவருடைய பிள்ளைகளை ஆதாயப்படுத்தி கொண்டார், மருமக்குமார்களை ஆதாயப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு நாமும் இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியதை சொல்லணும். அவங்க ரட்சிக்கப்படுறாங்களோ இல்லையோ, நம்ம குடும்பத்தை நம்ம பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் ஒவ்வொருத்தரும் நம்ம குடும்பத்தை பாதுகாக்கிறதுல கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். அதிகமா குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணணும், அதிகமா குடும்பத்திற்காக பிரயாசப்பட வேண்டும். நாம ரட்சிக்கப்பட்டு நம்ம பிள்ளைகளை குடும்பத்தை வெற்றக்கூடாது, அதுக்காக நம்ம பிரயாசப்படணும் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். நல்ல ஒரு மனிதனுக்கு, குடும்பஸ்தருக்கு முன்மாதிரி நோவா. பாருங்க, மருமக்குமார்களை கூட ஆதாயப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு மருமக்குமார், மாமனார் மாமியார் இந்த உறவு எப்படி இருக்கிறது? இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல அந்த உறவுல விரிசல். நோவாவை போல இன்னைக்கு எல்லாவற்றையும் சகித்து எப்படியாகிலும் அவர்களும் இந்த பேழைக்குள்ள வந்துடணும், அவர்களும் பாதுகாப்புக்குள்ள வந்துடணும் அப்படிங்கிற அந்த காரியங்கள் மாத்திரம்தான் அவருக்குள்ள இருந்தது. அதனாலதான் முழு குடும்பத்தையும் அவர் ஆதாயப்படுத்தி கொண்டார். இன்னைக்கு வரப்போகிற அழிவிலிருந்து நாம் தப்ப வேண்டும் என்றால் நோவாவை போல தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். ஆண்டவரிடத்துல தினந்தோறும் பேசினாலே போதும், ஆண்டவரிடத்துல தினந்தோறும் நம்முடைய குறைகளை அறிக்கையிட்டாலே போதும், ஆண்டவரிடத்துல தினந்தோறும் நம்ம ஆலோசனை கேட்டாலே போதும், நாம தப்பி விடலாம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரோடு கூட சஞ்சரிப்பதில்லை. மற்ற எல்லா காரியத்திற்கும் நேரம் இருக்கிறது, ஆனா தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு, தேவனோடு கூட உறவாடுவதற்கு, தேவனோடு கூட பேசுவதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். போன் எடுத்து மணிக்கணக்கா மற்றவங்கள்ட்ட, குடும்பத்தாரிடத்துல, உறவினரிடத்துல, நண்பரிடத்துல பேசுறோம். ஆனா தேவனிடத்துல சஞ்சரிக்கிற நேரம் இல்லைன்னு சொல்றோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில சும்மா நேரத்தை செலவு பண்றாங்க. ஆனா தேவனுக்காக நேரத்தை கொடுங்க, ஜெபம் பண்றதுக்கு நேரத்தை கொடுங்க, இப்படிப்பட்ட உபவாச கூட்டத்துக்கு வாங்க அப்படின்னா அப்ப சொல்ற வார்த்தை நேரம் இல்லை. ஆனா இந்த நோவா நேரம் எடுத்து தேவனோடு கூட சஞ்சரித்தார். சஞ்சரித்ததினால அந்த ஜலப்பிரளயத்திலிருந்து, அந்த அழிவிலிருந்து அவர் தப்பித்தார். சோதோம் கோமோரா பட்டணத்தின் மீது அக்கினியும் கந்தகமும் விழுகிற பொழுது லோத்து தப்பித்தார். லோத்துவை குறித்து மாத்திர ஒரே ஒரு வார்த்தையை சொல்லி நான் முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். நான் வாசித்த அந்த வேத பகுதியில லோத்துவை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சித்திருக்கிறார். பாருங்க, லோத்து குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். லோத்து எங்கே வாசம் பண்ணினார் என்றால் அக்கிரமக்காரருக்குள் வாசம் பண்ணினார். எப்படி நோவா வாசம் பண்ணினாரோ அதே போலதான் லோத்துவும் வாசம் பண்ணினார். நோவாவை சுற்றிலும் இருக்கிற மக்கள் பாவம் செய்கிறவர்கள், தவறு செய்கிறவர்கள், ஆனால் அவர் தன்னை நீதிமானாய் காத்து கொண்டார். அதே போல லோத்துவை சுற்றிலும் இருக்கிற மக்கள் அக்கிரமம் செய்கிறவர்கள், அநியாயம் செய்கிறவர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டார். அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள் செய்கிற அந்த தவற என்ன பண்றார், பார்க்கிறார், பார்த்து உள்ளத்துல வருத்தப்படுகிறார். ஐயோ, இப்படி கடவுளுக்கு விரோதமான காரியத்தை இவங்க செய்யறாங்களே அப்படின்னு வருத்தப்பட்டார். நாள்தோறும் அவருடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்டவர் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால இன்னைக்கு நிறைய பேர் சாக்கு சொல்லி தப்பிக்கலான்னு நினைக்கிறோம். என்னை சுற்றி இருக்கிறவங்க சரியில்லை பிரதர், என்னோட கூட இருக்கிறவங்க சரியில்லை பிரதர், அதனாலதான் நானும் கொஞ்சம் அப்படி கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்துல போயிட்டேன் அப்படின்னு நிறைய பேர் அசால்ட்டா சொல்றாங்க. ஆனா இந்த லோத்து அக்கிரமக்காரர் நடுவிலே அவர் வாசமாயிருந்தார்.
ஆனாலும் தன்னை நீதிமானாய் காத்து கொண்டார். லோத்திடத்துல ஆண்டவர் சொல்றார், இந்த மாதிரி வானத்திலிருந்து அக்கினி கந்தகம் விழப்போகிறது அப்படின்னு சொன்ன உடனே இவர் எல்லாருக்கும் போய் சொல்றார். எப்படி நோவா போய் 100 வருஷம் நீதியை பிரசங்கித்தாரோ அதே போல எல்லாருக்கும் போய் சொல்றார். ஆனா யாருமே கேட்கல. மருமக்குமார்கள் கூட பரியாசம் பண்றாங்க. வானத்திலிருந்து அக்கினியா, வானத்திலிருந்து கந்தகமா, எல்லாமே எரிந்து அழிய போகிறதா, இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஏளனமாய் பேசினார்கள். ஆனா தேவன் சொன்னபடி ஒரு நாளிலே வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுந்தது. எல்லாருமே அழிந்து சாம்பலாய் போனார்கள். ஆனால் கீழ்ப்படிந்த லோத்துவும் லோத்துடைய குடும்பம் மாத்திரம் பாதுகாக்கப்பட்டது. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே சீக்கிரத்துல வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது. இந்த பூமியும் இந்த வானமும் அழிய போகிறது. நாம் பார்க்கிற இந்த வானம் மடமடவென்று அகன்று போகிறது. பூமியும் பூமியில் இருக்கிற எல்லா கிரியைகளும் அழிந்து எரிந்து சாம்பலாய் போகிறது. இவைகளிலிருந்து நாம் தப்புவிக்க வேண்டும் என்றால் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். தேவனோடு கூட பேசுகிற அனுபவம் யார் யாருக்கெல்லாம் உண்டோ அவர்கள் மாத்திரம்தான் தப்ப முடியும். ஏனோக்கு தேவனோடு கூட சஞ்சரித்தான். அவன் அப்படியே எடுத்துக் கொள்ளப்பட்டான். நம்ம தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவர்களாக காணப்படுவோம் என்றால் ஒரு நாள்ல மத்திய வானத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான தூதனுடைய சத்தத்தோடு தேவ இக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது நாம் அப்படியே எடுத்துக் கொள்ளப்படுவோம். எப்பவுமே தேவன் நடப்பிக்க போகிற ஒரு காரியங்களுக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் நடப்பித்து காண்பித்திருப்பார். அப்படியே நம்ம எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுகிறதை குறித்து நாம் கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் ஏனோக்கு ஆண்டவர் என்ன பண்ணார்னா அப்படியே எடுத்துக்கொண்டார். வானத்திலிருந்து அக்கினி கந்தகம் விழுந்து எல்லாமே அழியும் என்பதை நம்ம சந்தேகிக்க கூடாது, கேள்வி கேட்க கூடாது என்பதற்காகத்தான் ஒரு சோதோம் கோமர பட்டணத்தை நமக்கு முன்பாக எச்சரிக்கையாக அவர் செய்து காண்பித்திருக்கிறார். அதனால ஒரு நாள் வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழுவது நிச்சயம். புதிய வானம் புதிய பூமி உருவாகிறது நிச்சயம். நீதி வாசமாய் இருக்கிற ஒரு பூமியை ஆண்டவர் நமக்காக உருவாக்க போகிறது நிச்சயம். அந்த பூமிக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னா இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் தேவனோடு கூட சஞ்சரிக்க வேண்டும். எவ்வளவு நேரம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறீங்க? எவ்வளவு நேரம் தேவனோடு கூட பேசுறீங்க? இன்னைக்கு ஆண்டவர் நீங்க தேவனோடு கூட சஞ்சரிக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள வரணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாட்கள் கொடிதாகிவிட்டது, காலங்கள் கொடிதாகிவிட்டது, இனி காலம் செல்லாது அப்படின்னு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஆகையினால 2 நியாய தீர்ப்பை நமக்கு முன்னாடி ஆண்டவர் செய்து காண்பித்திருக்கிறார். ஒன்று ஜலத்தினாலே அழித்தார், இன்னொன்று அக்கினியினாலே ஆண்டவர் அழித்தார். அந்த அழிவில 2 குடும்பத்தை ஆண்டவர் பாதுகாத்தார். 2 குடும்பம் தப்புவிக்கப்பட்டது. காரணம் என்ன அப்படின்னா அவர்கள் தேவனோடு கூட சஞ்சரித்தார்கள். தேவனோடு கூட சஞ்சரித்தபடினாலே அவர்கள் காக்கப்பட்டார்கள். நோவா தேவனோடு கூட சஞ்சரித்தார். லோத்துடைய குடும்பத்தார் பின்னிட்டு திரும்பி பார்க்கவில்லை. பின்னிட்டு திரும்பி பார்த்த மனைவி மாத்திரம் உப்பு தூணார், அழிந்து போனார்கள். ஆனா பின்னிட்டு திரும்பி பார்க்காத லோத்துடைய பிள்ளைகளும் காக்கப்பட்டார்கள். இன்றைக்கு வரப்போகிற அழிவில ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற 2 காரியம். முதல் காரியம் நாம தேவனோடு கூட சஞ்சரிக்கணும். 2வது காரியம் பின்னிட்டு திரும்பி பார்க்கவே கூடாது. எந்த சூழ்நிலையிலும் சரி பின்னாடி திரும்பி பார்க்க கூடாது. ஏன்னா உலகம் ரொம்ப மோசமானது, அது நம்மளை இழுத்துரும். ஏன்னா நம்ம விட்டு வந்த அந்த வாழ்க்கையை குறித்து நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னா அந்த வாழ்க்கை நம்மளை மறுபடியும் அந்த எகிப்துக்குள்ள கொண்டு போயிடும். அந்த சோதோம் கோமர பட்டணத்துல ரொம்ப செல்வ செழிப்போடு கூட வாழ்ந்தவர்கள் தான் லோத்துவும் அவருடைய மனைவியும் பிள்ளைகளும். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு வா அப்படின்னு வெளியே அழைக்கிற பொழுது முழுமையாக விட்டு வர முடியவில்லை.
அதனாலதான் அவருடைய மனைவி பின்னாடி பின்னாடி திரும்பி பார்த்தாங்க. ஆண்டவர் சொல்லிட்டா, நீ அப்படியே நில்லு அப்படின்னு எல்லாருக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படி நிறுத்தி வச்சுட்டார். அதனால இன்னைக்கு நாம பின்னிட்டு திரும்பி பார்க்க கூடாது. உலக சிநேகம் நமக்கு வேண்டாம். உலக சிநேகத்திற்காகத்தான் இன்னைக்கு அநேக மக்கள் அலைந்து கொண்டிருக்கிறார்கள். மனிதன் வேஷமாகவே திரிகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதனால உலக சிநேகம் நமக்கு வேண்டாம். வேஷம் போடுற காரியங்கள் வேண்டாம். நாம் நாமவே இருப்போம். நாம் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகவே இருப்பதற்கு நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நம் அப்பா கிட்ட எப்போதும் பேசுகிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள நம்மளை இன்னைக்கு ஆண்டவர் அழைக்கிறார். உலக வாழ்க்கை கொஞ்ச காலம், ஆனா நமக்காக மேன்மையான ஒரு பரலோகம் இருக்கிறது. நித்திய ஜீவனை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதனால அந்த வாழ்க்கைக்காக நாம் ஒவ்வொருவரும் பிரயாசப்படணும். ஆனா அந்த வாழ்க்கைக்காக பிரயாசப்படுவது இன்னைக்கு குறைவு. அதுக்காக 1 மணி நேரத்தை தான் ஆண்டவர் கேட்கிறார். மீதி 23 மணி நேரத்தை நீ உனக்காக வைத்துக்கொள், ஒரே 1 மணி நேரத்தை எனக்காக கொடுன்னு கேட்கிறார். அந்த 1 மணி நேரத்தை தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு நீங்க கொடுப்பீர்கள் என்றால் அந்த வாழ்க்கை ரொம்ப ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். அந்த 1 மணி நேரம் கூட நீங்க கொடுக்கல அப்படின்னா அந்த பரலோக வாழ்க்கைக்குள்ள நம்ம போக முடியாது. இன்னைக்கு உலகம் தான் நம்ம ஓடுறோம். உலக சம்பாத்தியம் தான் ஓடுறோம். இதுக்குதான் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா தேவனோடு கூட சஞ்சரிப்பதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? தேவனோடு கூட பேசுவதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? இல்ல. மீதி எல்லாத்துக்கும் நேரம் இருக்குது. ஆனா தேவனோடு கூட பேசுவதற்கு, இப்படிப்பட்ட ஜெபத்திற்கு வருவதற்கு நமக்கு நேரம் இல்லைன்னு சொல்றோம். இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம எல்லாரும் அப்படியே நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடு கூட பேசியிருக்கிறார். நோவாவை சுற்றிலும் இருந்த மக்கள் எல்லாருமே அக்கிரமக்காரர்கள் தான், அநியாயக்காரர்கள் தான். இன்னைக்கு நம்மளை சுற்றி இருக்கிற மக்களும் அப்படிதான் இருக்கிறாங்க. அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள் தான் இருக்கிறாங்க. ஆனாலும் நோவா நீதிமானா இருந்தார். தன் காலத்துல தனக்குள்ள வாழ்ந்த மக்கள் மத்தியில நோவா நீதிமானா இருந்தார். இன்னைக்கு நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நோவா கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். ஆண்டவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதெல்லாம் அப்படியே நோவா நிறைவேற்றினார். உன் குடும்பத்திற்காக நீ ஒரு பேழையை உண்டாக்கணும், பெரிய வேலை. ஆனா அந்த வேலையை சிரமம் எடுத்து செய்தார். எவ்வளவு பணம் செலவாயிருக்கும். ஒவ்வொரு முறையும் அவர் யோசிக்கிற பொழுது அவருக்கு முன்னாடி அவர் குடும்பம் நின்றது. ஏன்னா ஆண்டவர் சொல்றார், உன் குடும்பம் ரட்சிக்கப்படுவதற்காக, உன் குடும்பம் காக்கப்படுவதற்காக நீ ஒரு பேழையை உண்டாக்கணும். பூமியில இருக்கிற எல்லாமே காக்கப்படணும். அதுக்காக நீ ஒரு பேழையை உண்டாக்கணும். ஜோடி ஜோடா பறவைகள், மிருகங்கள் எல்லாம் உள்ள போகணும். எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம், கஷ்டமான ஒரு வேலை. ஆனாலும் ஆண்டவர் சொல்லிட்டார், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் காக்கப்பட வேண்டும் என்பதற்காக நோவா சிரமம் எடுத்து செய்தார். சிரமத்தை பார்க்கல, கஷ்டத்தை பார்க்கல, தன் குடும்பத்திற்காக உழைத்தார். அதே போல இன்னைக்கு நம்ம குடும்பத்தை ஆண்டவர் நம்ம கண்ணுக்கு முன்னாடி நிறுத்தணும்னு சொல்றார். உங்க கணவனார் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உங்க பிள்ளைகள் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, உங்க மாமனார் மாமியார், உங்க பிள்ளைகள், மருமக்குமார்கள் எல்லாருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? ஒருவேளை தேவனோடு கூட சஞ்சரிக்காத அனுபவம் இருக்கும் என்றால் இன்றைக்கு நீங்க தான் உத்தரவாதி. ஆண்டவர் உங்ககிட்ட தான் கணக்கு கேட்பார். நீங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, நீங்க ஆவிக்குரிய வாழ்க்கைக்குள்ள ஜெப ஜீவியத்திற்குள்ள வந்துட்டீங்க. உங்கள்கிட்ட ஆண்டவர் கேட்பார். ஒருவேளை அவங்க வழி விலகி போவார்கள் என்றால் ஆண்டவருக்கு நீங்க தான் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். ஆகையினால பிரயாசப்படுங்க. அவர்கள் ரட்சிக்கப்படுவதற்காக ஜெபம் பண்ணுங்க. எப்படியாவது இப்படிப்பட்ட ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு கூட்டு வருவதற்கு முயற்சி பண்ணுங்க, பிரயாசப்படுங்க. Thank you Lord. Hallelujah, hallelujah, hallelujah. நன்றியப்பா, நன்றியப்பா. ஷகாது ரிகமா துலகபா ஷகபோ ரிமதா துடகபா தலஷகபா. நன்றியப்பா, நன்றியப்பா. என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்.
யோசுவாவை போல சொல்லணும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். அப்படிப்பட்ட அனுபவம் உங்க குடும்பத்துல உண்டா? அப்படிப்பட்ட குடும்பத்துல உங்க குடும்பத்துல அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் உண்டா? இல்ல அப்படின்னா தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்ப்பா, என் குடும்பம் ரட்சிக்கப்படணும், எங்க அம்மா ரட்சிக்கப்படணும், ஆண்டவரே எங்க தம்பி ரட்சிக்கப்படணும், என் குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்படணும்ப்பா. சகது ரபா பாபா ரபா ராதா ராகா துடா சகபா ரிமா சகதுலா கபதா ரமா கதுலா சகபா. ஒப்பு கொடுங்க. இந்த நேரத்துல உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. உங்க குடும்பத்துல ரட்சிக்கப்படாதவர்கள் இருப்பார்கள் எல்லாம் அவருடைய பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே ரட்சிங்கப்பா, நான் மாத்திரம் பரலோக ராஜ்யத்திற்கு போனா போதாது, என்னை சார்ந்தவர்களும் போகணும்ப்பா, என்னை சார்ந்தவர்களும் போகணும். என் குடும்பம் முழுவதும் ஆண்டவரே ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். என் குடும்பம் நரகத்திற்கு போகக்கூடாது, என் குடும்பம் பரலோகத்திற்கு வரணுமே. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குடும்பத்தை கர்த்தர் பெருமடுப்பீராக. ரட்சிப்பின் கரம் மீட்கப்படுவதாக. யாரெல்லாம் ரட்சிக்கப்படவில்லையோ அவர்களெல்லாம் கர்த்தர் உங்க பக்கமா இழுத்துக் கொள்வீராக. ரிபா சகாலா துரபா ரெபோ சிக்கா லாதா ராகா தாடாபா ரிபா சகா துலிகா தாடாபா ரெபோ ரிதுடா சகா பாபா பாபா. ரட்சிப்பின் கரம் நீட்டினதற்காக நன்றி. உங்க பக்கமா இழுத்துக் கொண்டதற்காக நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி. ஆண்டவரே, வருகிற நாட்கள்ல குடும்பமாய் ஆண்டவரே இந்த உபவாச ஜெபத்துல கலந்து கொள்கிறவர்களாக, குடும்பமாய் ஆலயத்திற்கு போகிறவர்களாக கர்த்தர் ஒவ்வொருவரையும் மாற்றுவீராக. ரீமா சகா தூராபா. ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற தடைகள் இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக, இயேசுவின் நாமத்தில் மாறுவதாக. அப்பா, நோவா உங்க கூட சஞ்சரிக்கிறவராக காணப்பட்டார் அப்பா. சஞ்சரிக்கிற அந்த அனுபவம் இருந்தது. அதே போல நாங்களும் உங்களோடு கூட பேசுவோம்ப்பா. உங்ககிட்ட நாங்க ஆலோசனை கேட்போம்ப்பா. உங்ககிட்ட நாங்க அனுதினமும் விண்ணப்பம் பண்ணுவோம். ஆண்டவரே, சஞ்சரிக்கிற அந்த அனுபவத்திற்குள்ள எங்களை கொண்டு போங்கப்பா. ஆண்டவரே, நோவாவை போல நாங்க ஆண்டவரை சஞ்சரிக்கணும், உம்மோடு கூட சஞ்சரிக்கணும்ப்பா. வரப்போகிற அழிவிலிருந்து நாங்கள் காக்கப்படுவதற்கு இது ஒன்றுதான் வழி என்று எங்களுக்கு சொன்னீங்கப்பா. உங்ககிட்ட பேசுவதை மாத்திரம் நான் வழி சொல்லிருக்கிறீங்கப்பா. வரப்போகிற அழிவிற்கு தப்பி பாதுகாக்கப்படுவதற்கு, மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்பதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருந்தேன் என்று சொன்னவரே அப்பா, எல்லா தீமைக்கும் பாதுகாப்பதற்கு ஒரே ஒரு வழி ஜெபம். உங்க கூட பேசுவது, உம்மோடு கூட சஞ்சரிப்பதுதான் அதற்கு வழி என்று எங்களுக்கு நீங்க இன்னைக்கு கற்றுக் கொடுத்தீங்கப்பா. வானத்திலிருந்து அக்கினியும் கந்தகமும் விழப்போகிறது. அதிலிருந்து தப்பிக்கணும் அப்படின்னா பின்னிட்டு திரும்பி பாராதே. நீ விட்டு வந்த பாவத்தை திரும்பி பாராதே. கர்த்தர் சொல்றார், நீங்க விட்டு வந்த பாவத்தை திரும்பி பார்க்காதுங்க, நீங்க விட்டு வந்த உலகத்தை திரும்பி பார்க்காதுங்க. கர்த்தர் சொல்றார், உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. உலகம் வேண்டாம். இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுறாதுங்க, மண்ணுக்காக பரலோகத்தை விட்டுறாதுங்க. சகா தூரா காபா சகாபா ரிக்கா சகாபா கடாபா ரிக்கா லாகா தூராபா. உங்களை உலகம் இழுத்து கொண்டிருக்கிறது. நீங்க விட்டு வந்த அந்த பாவத்திற்குள்ள மறுபடியும் இழுத்து கொண்டிருக்கிறது. பின்னாடி திரும்பி பார்க்காதுங்க. கெட்ட நண்பர்கள் உங்களுக்கு வேண்டாம், கெட்ட சிநேகம் உங்களுக்கு வேண்டாம். ஆகாத சம்பாஷணைகள் நல் ஒழுக்கத்தை கெடுத்து விடும். ஆகாத சம்பாஷணைகள் வேண்டாம். பரியாசக்கார உட்கார இடத்துல உட்காராதுங்க. பாவியுடைய வழியை நீங்க நடக்காதுங்க. சொல்ற உங்களுக்கு அது வேண்டாம்.
ரீபா சகபா. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் போதும், தேவ பிள்ளைகளுடைய சிநேகம் போதும், எப்படிப்பட்ட தேவ ஐக்கியம் போதும். இதற்கு நீங்க முக்கியத்துவம் கொடுங்க. உலக சிநேகம் வேண்டாம், கெட்ட நண்பர்களுடைய சிநேகம் வேண்டாம், பாவிகளுடைய வழி பரியாசம் பண்ணுகிற கூட்டம் வேண்டாம். ரீபா சகாதா ரீபா சகாதுராக்கா தேவ சகபோ ரீமானா துடபா தேவசா ரீகாபா பாபா. உங்க ஆளுங்க ஒவ்வொரு பிள்ளைகள் மீது இறங்குவதாக, உங்களோடு கூட சஞ்சரிக்கிற அனுபவம் வரட்டும். பின்னுக்கு திரும்பி பார்க்க வேண்டும் மாட்டோம் என்பதிலே உங்களுடைய பிள்ளைகள் உறுதியான தீர்மானம் எடுப்பார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே பின்னிட்டு திரும்பி வைக்கிற பொல்லாத ஆவியே, உன்னை இயேசுவின் நாமத்தில் கட்டுகிறேன். நிறைய பேரோடு கூட கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார், நிறைய பேரோடு கூட கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். ரீகா தாலா ஷகாதாரா ரீகா தாலா தாலா ஷகாபா. பின்னிட்டு திரும்பி பார்க்கிற சூழ்நிலை உங்களுக்குள்ள வந்தது. அதனாலதான் கர்த்தர் பேசுறார், நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காதே, நீ பின்னிட்டு திரும்பி பார்க்காதே. ரீகா ஷகாபா, என்னை நோக்கி பார் மகனே, என்னை நோக்கி பார் மகனே கர்த்தர் சொல்றார். நீ பின்னிட்டு திரும்பி பார்ப்பாய் என்றார். லோத்துடைய மனைவியை போல உப்புத்தூளாய் மாறி விடுவாய். அதனால உலகம் வேண்டாம், நீ விட்டு வந்தது வேண்டாம், ஆடம்பர வாழ்க்கை வேண்டாம். மோசேயை குறித்து ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். பார்வோனுடைய குமாரத்தின் மகன் என்று சொல்லப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளோடு கூட பாட அனுபவிப்பது அதிக வாக்கியம் என்று எண்ணினார். அந்த சிந்தனை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இப்பொழுது கடந்து வருவதாக. ரிபா சக்கா ரபா ரிபாலா துரபா ரிகரபா அப்படிப்பட்ட சிந்தனை இயேசுவின் நாமத்தில் வரட்டும், இயேசுவின் நாமத்தில் வருவதாக. தேவ பிள்ளைகளோடு கூட பாட அனுபவிப்பது, தேவ ஜனத்தோடு கூட பாட அனுபவிப்பது அதிக வாக்கியம் என்கிற அந்த சிந்தனை ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வரட்டும். நன்றி அப்பா, நன்றி அப்பா. எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி, 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 நன்றி அப்பா. நோவா எப்படி கூட சஞ்சரித்தாரோ அதே போல நாங்களும் சஞ்சரிப்போம். லோகோடைய குடும்பம் எப்படி பின்னிட்டு திரும்பி பார்க்காம வந்ததோ அதே போல நாங்களும் இனி பின்னிட்டு திரும்பி பார்க்க மாட்டோம். எங்க கூட நீங்க பேசுனீங்கப்பா, என் கூட நீங்க பேசுனீங்க ஆண்டவரே, என் கூட பேசுனீங்க, எங்க கூட பேசுனீங்க. இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு நன்றி, 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 நன்றி. உங்க வார்த்தைக்கு நேராக எங்களை நீங்க திருப்பினதற்காக ஸ்தோத்திரம். அதனால வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக நீங்க திருப்பிட்டீங்க. அதற்காக நன்றி சொல்றப்பா, நன்றி சொல்றேன், நன்றி சொல்றேன். அப்பிரயோஜனமான ஊழியக்காரனாக நான் கடமை மாத்திரம் செஞ்சிருக்கிறேன். என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அந்த வார்த்தையுடைய பிள்ளைகளுடைய உள்ளத்துல நான் விதைத்திருக்கிறப்பா. இவைகள் எல்லாம் 30, 60, 100 ரூபாய் இயேசுவின் நாமத்தில் பலன் தரட்டும். ஆண்டவரே, எங்க வாழ்நாள்ல இந்த சத்தியத்தை நாங்க மறக்கவே மாட்டோம்ப்பா, மறந்துடக்கூடாதுப்பா. உம்மோடு கூட சஞ்சரிக்கிற அந்த அனுபவமும் பின்னிட்டு திரும்பி பார்க்காத அந்த அனுபவமும் எங்க வாழ்நாள்ல உண்டாகட்டும் என்று ஜெபிக்கிறேன். துதிகளை மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தெளிவாய் பேசிக் கொண்டிருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைக்காக நல்ல கரங்களை தட்டி அவங்க